அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இதில் 4 வகையான விளையாட்டுகளோட படங்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது கபடி. அடுத்து ஃபஸ்ட்டு இது வந்து கபடி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பேட்மிட்டன். இந்த 4க்கான பேரையும் நான் உங்களுக்கு மேலே எழுதியிருக்கேன். செகண்ட் வந்து தேர்டு ஒன் பார்த்தோம்னா கிரிக்கெட். கிரவுண்ட் பெருசாக இருக்குல்லையே, இதை பார்த்தாவே நமக்கு தெரியும் கிரிக்கெட். அடுத்து ஃபோர்த் ஒன் ரிலே. எவ்ரி பர்சன் ஹூ அச்சீவ் சக்ஸஸ் இன் லைஃப் ஹேஸ் டு ஒர்க் ஹார்ட் வித் டெடிகேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன். அதாவது ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழ்க்கையில் அச்சீவ்ஸ்னால் சாதனை, சக்ஸஸ்னால் சக்ஸஸ் ஆகிறது, வெற்றி பெறது, சாதனை படைக்கிறது. இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஒர்க் ஹார்டு, கடின முயற்சி செய்யணும். டெடிகேஷன் அப்படின்னா ஈடுபாடு இருக்கணும். டிட்டர்மினேஷன்னா அதன் மேலே ஒரு பற்றுதல் இருக்கணும். ஒன் கேன் ஆல்வேஸ் லேர்ன் சம்திங் ஃப்ரம் அனதர் பர்சன் ஸ்டோரி. இப்போ ஒருத்தங்களோட கதையிலேருந்து இன்னொருத்தங்க நிறையா கற்றுக்கலாம். நோ ஆப்பனன்ட் டூ பிக் டு டிஃபீட். அதாவது நம்மளோட எதிராளி, ஆப்பனண்ட்னா எதிராளிகள் யாருமே வந்து நம்மளால் டிஃபீட்னா தோற்கடிக்கிறது, தோற்கடிக்க முடியாத அளவுக்கு யாரும் கிடையாது. ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபாலோ யுவர் பேஷன். அதாவது பிலீவ்னா நம்புதல், உங்களை நீங்களே நம்புங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆசை, பேஷன்னா உங்களுடைய எதிர்கால ஆசையை நோக்கி நீங்கள் பயணம் செய்யுங்க. இதை வந்து இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்கள் புக்கில் இந்த 4 கேமோட நேமையும் எழுதிக்கோங்க.